எல்லா சாலைகளும் சட்டமன்ற தேர்தல் நோக்கி தமிழ்நாட்டு அரசியல் வானத்தை தேர்தல் மேகங்கள் சூழ்ந்திருக்கு. எல்லா கட்சிகளும் வேகமாக தேர்தல் நோக்கி முன்னேற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வழக்கமாக தேர்தல் நெருக்கத்தில் தான் கூட்டணிகள்லாம் பேசுவாங்க, உறுதியாகும். ஆனால் பிரதான அணிகளுடைய அடிப்படை அமைப்பு உருவாயிடுச்சு. திமுக கூட்டணி 2019, 21, 24 அப்படின்னு கோயிங் ஸ்டெடின்னு ஸ்ட்ராங்காக தொடருது. அதிமுக கூட கூட்டணியாக தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாங்கன்னு சொன்னவங்க பிஜேபியோட கூட்டணியை ரொம்ப முன்னதாகவே உறுதி செஞ்சுட்டாங்க. நிறைய பேசியிருக்கிறாங்கல்ல, இணக்கம் தேவையில்லை. அந்த இணக்கத்தையும் அந்த அணியில் நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறோம். இன்னும் விடை தெரிய வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. தேமுதிக இந்த பக்கம், பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பக்கம், டிடிவி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் எப்படி அகாமடேட் ஆவாங்க, இதெல்லாம் தெரிய வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு. 4 முனை போட்டி அப்படிங்கிறது ஏறத்தாழ உறுதியாயிடுச்சு. ஒரு பக்கம் திமுக அணி, அதிமுக அணி, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் அப்படின்னு இந்த 4 முனை போட்டியில் பிரதானமாக கூட்டணி வச்சிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அணி, அதிமுக அணி. திமுகவுடைய இந்தியா கூட்டணி, அதிமுகவுடைய என்டிஏ கூட்டணி. இதில் எது பலமான அணி அப்படிங்கிறது தான் இன்றைய மக்கள் மன்றம் விவாதிக்க போகுது. பலமான கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியே அப்படின்னு பேசுறதுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வர்றார் கோலாகல ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இப்போ இருக்கக்கூடிய என்டிஏ அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்த அதிமுக கூட்டணியும் ஏற்கனவே இருந்து வந்த என்டிஏவும் இணைந்து ஒரு புதிய என்டிஏ தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது. அந்த அர்த்தத்தில் பார்த்தால் இப்போது இருக்கிற என்டிஏ என்பது கட்சிகளின் கூட்டணி அல்ல, கூட்டணிகளின் கூட்டணி என்பதை மறந்து விடாதீர்கள். அதுதான் இதனுடைய மிகப்பெரிய பலம். இரண்டாவது பலம் என்பது தமிழகம் முழுக்க வீசிக்கொண்டிருக்கிற ஒரு அதிருப்தி அலை. எல்லா நிலையிலும் இப்போ ஒரு சாதாரண சொத்து வரினா 5%, 10% உயர்வு, 50%, 100%, 150% அப்படி உயர்வு. அதே போல் ஒவ்வொரு நாளும் பேசப்படுகிற செய்தி, ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக மாணவி மீதான ஒரு பாலியல் வன்புணர்வு குற்றச்சாட்டிலிருந்து ஆரம்பித்து அரக்கோணத்தில் இருக்கிற இளம்பெண் வரையிலும், அதே போல் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவிலிருந்து ஆரம்பித்து போதைப்பொருள் ஜாஃபர் சாதிக்கு வரையிலும், இப்படி ஒவ்வொன்றிலும், அதே போல் சக மாணவர்கள் படித்து கொண்டு இருக்கிற பள்ளி மாணவர்கள் ஜாதி வெறி விடுத்து சக மாணவர்களை கத்தியால் குத்துகிற சம்பவத்தில் இருந்து அதில் தொடங்கி வேங்கை வயல் வரையிலும் இப்படி ஏராளமான ஒரு அதிருப்தி அலை ஒன்று வீசிக்கொண்டிருக்கிறது. அதனால் இந்த கூட்டணியில் சத்தம் இல்லாமல் இடம்பெற்று இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பார்ட்னர் என்ன அப்படின்னா தமிழக மக்களுடைய அதிருப்தி வாக்குகள். ஈடிய சொல்ல புரியுங்களோன்னு நினச்சேன். இல்லை, அது கிளப்புகிற இது, அது கிளப்புகிற அதிருப்தி அது தனி. அதற்கு பலியானவர்கள் நிறைய பேர் உண்டு. அமைச்சராக இருந்த ஒருவர் புழல் சிறையிலேயே 400 சொச்ச நாட்கள் இருந்த அவர் இன்னைக்கு அமைச்சரே கிடையாது. அதே போல அமைச்சராக இருந்த ஒருவரை கடைசியில் வேற வழியே இல்லாமல் இன்னொரு வீட்டுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறார். இத்தனைக்கு அவர்லாம் ரொம்ப மூத்த உறுப்பினர். முதல்ல கட்சி பதவி பறிப்பு, அதுக்கப்புறம் அமைச்சர் பதவி பறிப்பு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அதிருப்தி அலையை உருவாக்கி இருக்கிறது. இந்த அதிருப்தி அலை இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. அது விஜயினுடைய என்ட்ரி. விஜயினுடைய என்ட்ரி எப்படி அப்படின்னா, விஜய் வெளியில் இருந்தாலும் இந்த என்டிஏ கூட்டணிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவார். அது ரொம்ப முக்கியமானது. பி டீமா? எஸ், பி டீமா, சி டீமா, அது வி டீமா இருக்கலாம், வின் டீமா இருக்கலாம், வி டீமா இருக்கும். ரெட்டையிலே காட்டுறியே, அது அது வெற்றிக்கு அடையாளம், அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ விஜய் இப்போ நாங்கள் 234 தொகுதியில் மிகப்பெரிய அளவில் கருத்து கணிப்பு நடத்தியிருக்கோம். அதில் அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் அதுலேருந்து எங்களுக்கு நாங்கள் நிறைய ரிசீவ் பண்ணுறோம், நிறைய நாலேஜ் கிடைக்குது. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், 2019க்கு பிறகு முதன்முறையாக சிறுபான்மையினர் வாக்குகள் 2ஆக உடைகின்றன. என்னன்னா, முஸ்லிம்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல இன்டாக்ட் அப்படியே டிஎம்கேக்கு முஸ்லிம்ஸ் ஓட்டு போகுது. ஆனால் அதே நேரத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற இடத்தில் பெருமளவு வாக்குகளை ஜோசப் விஜய் பெறுகிறார். இதை மறந்து விடாதீர்கள். கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல அவருக்கு ஓட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இந்த விதமாக ஓட்டு பிரிவது யாருக்கு நஷ்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
அதோடு மட்டுமல்ல, விஜய் பெறுகிற வாக்குகளில் ஒரு கணிசமான அளவுக்கு பெண்களுடைய வாக்குகள் இருக்குது. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தாய் குலத்தினுடைய ஓட்டை வளைத்து போடுவதில் டிஎம்கே வெற்றி பெற்றிருக்கிறது என்று கருதப்படுகிற ஒரு காலம் இல்லை. அது குறிப்பாக தாய் குலத்துக்கான பல்வேறு ஸ்கீம்ஸு, மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் தந்து கிட்டத்தட்ட அந்த மகளிருடைய வாக்குகளை பெற்றுவிட்டோம் என்று நினைக்கிற போது சராசரியாக எல்லா தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட 20% வரைக்கும் பெண்களின் வாக்குகளை விஜய் பெறுகிறார். இந்த வாக்குகளை விஜய் பெறவில்லை என்றால் அது அநேகமாக பெரும்பான்மையான வாக்குகள் டிஎம்கேக்கு போயிருக்க வேண்டிய வாக்குகள். அதை தாண்டி ரொம்ப முக்கியமானது எஸ்சி எஸ்டி, இந்த பட்டியல் சமூகத்தவர்கள், பழங்குடியினர் ஓட்ட பெருமளவு விஜய் இருக்கிறார். இது திருமாவளவன் அவர்களுக்கு நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிற மெசேஜ். அண்ணன் என்டிஏவுக்கு பேசுவார்னு பார்த்தா விஜய்க்கு நான் சொல்றேன். அதை நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். விஜய் வெளியே இருந்தாலும் இந்த கூட்டணியில் இருக்கிற மாதிரி. சரி, விஜயை பற்றி ஏன் பேசுகிறேங்கிறத சொல்கிறேன். ஒருவேளை இந்த தேர்தல் நடப்பதற்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னால் விஜய் கூட்டணிக்குள் என்டிஏவுக்குள் வந்தாலும் வரலாம். அந்த யூகம் உண்டு. அதற்கான பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிறது. விஜய்க்கு யார் மதியுரைஞர்களாக ஆலோசகர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் ரொம்ப ரீசெண்டாக இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் ஹிண்ட் பண்ணாங்க. நாங்கள் பிஜேபி கூட்டணிக்கு வரமாட்டோம்னு விஜய் எப்போதாவது சொல்லியிருக்கிறார் அப்படின்னு. அதோடு மட்டும் இல்லை, இன்னொன்னு சொல்கிறேன், கொள்கை சொல்லிட்டாரு. சரி, எப்போதாவது அது ரைட்டு. ஆனால் எப்போதாவது அதிமுக எதிர்த்து அவர் பேசியிருக்காரா? எப்போதாவது அதிமுக எதிர்த்து அவர் பேசினது உண்டா? விஜய்க்கு மட்டும் இன்னைக்கு சராசரியாக ஒரு இப்போ இருக்க கருத்து கணிப்பின்படி சொல்கிறேன், டபுள் டிஜிட்டுக்கு மேலே போகுதுங்க. இப்போ விஜய் வெளியே இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் ஓட்டை பிரிப்பார். அது வெளியில் இருந்து என்டிஏவுக்கு செய்யக்கூடிய சேவகம். உள்ளுக்குள்ளே வந்தார்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, 2011 ஏடிஎம்கேக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சோ அந்த ரிசல்ட் கிடைக்கும். இன்னொன்று, நீங்கள் தயவுசெய்து இந்த மக்களவை தேர்தலில் ஜெயிச்சதை வச்சுட்டு தயவுசெய்து கற்பனை பண்ணிக்காதீங்க. மக்களவை தேர்தலுக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2009 மக்களவை தேர்தல் டிஎம்கே கூட்டணி 27 தொகுதிகளில் ஜெயிக்கிறது. ஏடிஎம்கே வெறும் 12 இடங்களில் ஜெயிக்கிறது. ஆனால் 2011 டிஎம்கே எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமரவில்லை. விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவரானார். ரொம்ப ரீசன்ட் உதாரணம் மகாராஷ்டிராவை நீங்கள் எடுத்துக்கோங்க. மகாராஷ்டிராவில் மக்களவை தேர்தலில் ஒரு ரிசல்ட்டு, ஆனால் மாநில சட்டப்பேரவை தேர்தல் கம்ப்ளீட்டாக அதே தான், அதே கூட்டணியில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ரிசல்ட் மாறி வருகிறது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை இங்கே சுட்டி காட்டும். இவிஎம்னு சொல்கிறாங்க கொஞ்சம் ரைட்டு. அதே இவிஎம் வச்சு தானே டிஎம்கே இங்கே வந்தது. டிஎம்கே இன்னும் சொல்லப்போனால் டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு திமுக நடத்திய மாநில தேர்தல் ஆணையம் நடத்திய உள்ளாட்சி தேர்தலே திமுக இவிஎம் மூலம் நடத்தியது. அதனால உங்களையும் என்னையும் காட்டிலும் இவிஎம் மேலே டிஎம்கேக்கு ரொம்ப அதிக மரியாதை உண்டு, மதிப்பு உண்டு. அதை மறந்துடாதீங்க. அண்மை காலமாக எல்லா மாநிலத்திலுமே ஒரு போக்கு ஒன்று நிகழ்கிறது. அது என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக தெலுங்கானாவில் எலெக்ஷன் முடியுது. தெலுங்கானாவில் எலெக்ஷன் முடிஞ்சால் ஏற்கனவே ஆட்சி செய்த சந்திரசேகர் ராவுக்கு எதிராக நெகட்டிவ் ஸ்விங்கு 10.52%. அதாவது அவர் முன்னாலே என்ன வாக்குகள் பெற்றாரோ அதை காட்டிலும் 10.5% குறைகிறார். அதே போல் ஆந்திரத்தில் தேர்தல் முடிகிறது. ஜெகன்மோகன் அவர் 10.58% வாக்குகள் குறைகிறது. அதே போல் நீங்கள் ஆம் ஆத்மி எடுத்துக்கோங்க, டெல்லியில் எக்ஸாக்டாக 10% நெகட்டிவ் ஸ்விங். ஸோ தொடர்ந்து மாநில கட்சிகள் மீதான அதிருப்தி, அந்த அதிருப்தி எல்லா இடத்துலையுமே எபவ் 10% மேலே போகுது எதிர்த்து போட்டியிடுறவங்களுக்கு எதிராக. இது இந்தியா முழுக்க ஒரு போக்காக இருக்கிறது. மாநில கட்சிகள் அதே நேரத்தில் ஒரு விதிவிலக்கு இருக்குது. பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் கிட்டத்தட்ட ப்ரோ இன்கம்பன்சிவே மோர் தென் 5% இருக்குது. மாநில கட்சிகள் ஆளக்கூடிய பல்வேறு இடங்களில் இந்த மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இதற்கு விதிவிலக்காக தமிழ்நாடு இருக்கும் என்று தோன்றவில்லை. மீண்டும் ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். அது என்ன அப்படின்னா, எப்படி அது நடக்காத பற்றி எப்படி பேச முடியும்? இந்த தேர்தலில் நடக்கவே போகிறதில்ல. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழக தேர்தல் வரலாற்றில் திமுக தொடர்ச்சியாக 2வது முறை ஆட்சியை பிடித்ததே கிடையாது. இந்த முறையும் பிடிக்காது, இது உறுதி. இப்போ நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோங்க. ரிசல்ட் வர்றப்போ ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.
திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியே பலமான கூட்டணின்னு வாதிடுறதுக்கு அந்த அணியோடைய ஓபனிங் பேட்ஸ்மேனா வரார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி. எனக்கு முன்பாக அருமைக்குரிய அண்ணன் கோலாகலா சீனிவாசன் அவர்கள் மிகுந்த எழுச்சியோடு தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்து சென்றிருக்கிறார். அவரை பத்திரிகையாளர் என்ற அடிப்படையில் அடைத்திருப்பதாக நாம் எல்லாம் அறிந்தோம். இப்போதுதான் தெரிகிறது அவர் விஜய் அவர்களுக்காக வக்காலத்து வாங்கி பேசுவதற்காக வந்திருக்கிறார் என்று. இங்கே இரண்டு அணிகளுக்கு இடையில் தான் போட்டி என்று வாதத்துக்கு அழைத்தீர்கள். ஆனால் அண்ணன் கோலாகலமாக விஜய் அவர்களை புகழ்ந்து தள்ளியிருக்கிறார். போகிற போக்கை பார்த்தால் புசி ஆனந்துரை இடத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு அண்ணன் வந்து விடுவார் போல. முதலிலே உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். பாஜக அதிமுக கூட்டணிக்கும் விஜய்க்கும் இடையில எந்த தொடர்பும் இல்லை என்று இதுவரை சொல்லி வந்தார்கள். இந்த அரங்கத்தின் வழியாகத்தான் தெரிகிறது அங்கே மறைமுக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இது கோடை காலம் என்பதால் வியர்க்கும் என்ற காரணத்தினாலே குளிர்காலம் டிசம்பருக்கு பிறகு ஒரு குளிர்ந்த பருவநிலையிலே கூட்டணியை உறுதி செய்யலாம் என்ற அடிப்படையில் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் புரிய வைத்திருக்கிறார். அவர் ஒத்துக்கணும்ல, அவர் மறுக்கிறார் இல்ல, ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டார். ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்பவர்களெல்லாம் பின்னாளிலே எப்படி ஒட்டி கொண்டார்கள் என்பது தமிழ்நாட்டுக்கு தெரியும். இங்கே இந்த தலைப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள், மக்களுடைய ஆதரவு திமுக கூட்டணிக்கா அதிமுக கூட்டணிக்கா என்று. என்னை பொறுத்தவரை இந்த தலைப்பை அர்த்தமற்றது என்று நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் சமீபத்தில் ஒரு வாரம் இருமுறை தமிழ் இதழ் எடுத்த கருத்து கணிப்பில் 56% விருப்ப வாக்குகளோடு திமுக தலைமையிலான கூட்டணி விருப்ப கூட்டணியாக தமிழ்நாட்டில் இருக்கிறதாக செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 4 கூட்டணி இருப்பதாக சொன்னீங்க. ஆனால் இந்த கூட்டணிக்கு மட்டுமே 56% ஆதரவு. ஏன் தெரியுமா? இது சுயமரியாதை கூட்டணி, கொள்கை கூட்டணி, தமிழ்நாட்டுடைய நலன்களை காக்கும் கூட்டணி, தமிழர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் கூட்டணி. கள்ளத்தனமாக அமைந்த கூட்டணி அல்ல, கள்ளத்தனமாக அமைந்த கூட்டணி அல்ல, நிர்பந்தத்தால் அமைந்த கூட்டணி அல்ல. கொள்கை அடிப்படையில் சமூக நீதி, மதச்சார்பின்மை, தமிழர் உரிமை, தமிழ்நாட்டின் நலன் என்ற அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெளிப்படையான கூட்டணியை தான் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள், தமிழ்நாட்டு மக்கள் நேசிக்கிறார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. எங்களுக்கு அடுத்த இடத்துல யார் வருவார்கள் என்பது தான் அவர்களுக்குள்ளே போட்டி. அண்ணன் வைகை செல்வன் அவர்களை எச்சரிக்கிறேன், அதிமுக கூட்டணிக்கு ஆதரவா என்ற ஒரு அணியிலே நீங்கள் 3 பேரும் உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் அணியிலே நீங்கள் மட்டுமே வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அணியிலிருந்து ஏறத்தாழ 2 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் 2வது இடத்தை விட்டுவிட்டு 3வது இடத்துக்கு தள்ளப்படுவீர்களோ என்பதை சொல்வதாக இந்த அமர்வு இருப்பதாக நான் கருதுகின்றேன். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இப்போ அண்ணன் சீனிவாசன் அண்ணன் சொன்னார், விஜய் அவர்களுக்கு பெண்கள் வாக்குகள் அதிகமாக செல்கிறது என்று சொல்லி. அன்புக்குரிய அண்ணன் அவர்களே, பெண்கள் வாக்குகள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட மாடல் அரசுக்குத்தான் கிடைத்திருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. விடியல் பயண திட்டம், இந்த விடியல் பயண திட்டத்தின் வழியாக இந்த 4 ஆண்டுகளில் நீங்கள் புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தால் 6,65,18,000 பேர் இலவசமாக பெண்கள், திருநங்கைகள், ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இந்த தமிழ்நாட்டுடைய அரசு வாய்ப்பை, வசதியை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இலவச பேருந்துகளிலே பயணம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருடைய பொருளாதாரம் சேமிக்கப்பட்டு பேருந்துகளில் செலவழிக்க வேண்டிய தொகையை தங்களுடைய குடும்ப நலத்திட்டங்களுக்கு செலவழித்து மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆதரவு எப்படி பெரியும்? அது மட்டுமல்ல, புதுமை பெண் திட்டம் வீடுதோறும் 1000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்குக்கு வருகிறது. தமிழ் புதவன் திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளியிலே பயிலக்கூடிய மாணவர்கள் மாதந்தோறும் 1000 பெறுகிறார்கள். அதே போன்று மாணவிகள் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக அவர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறுகிறார்கள். அவர்களெல்லாம் சினிமா கவர்ச்சியினால் மதிமயங்கி போய்விட மாட்டார்கள். சினிமாவில் ரசிகர்களாக இருப்பவர்கள் தேர்தல் நேரத்திலே வாக்காளர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமின்றி சிறுபான்மையின வாக்குகளெல்லாம் சிதையுது என்ற கருத்தையும் அண்ணன் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர் என்ற காரணத்திற்காக அவருக்கு வாக்களித்து விடுவார்கள் என்று நம்புகிறார்கள். அப்போது கூட அண்ணன் லேசாக ஒரு 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 வெடியெடுத்து போறார். ஜோசப் விஜய் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அண்ணா, நாம் அது போன்ற வார்த்தைகளை பார்க்க வேண்டியதில்லை. களத்தில் யார் இருக்கிறார் என்று தான் பார்க்க வேண்டுமே தவிர அவருடைய மதத்தையோ சாதியோ நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் அவர்கள்
களத்துக்கு வந்திருக்கிறார். வரட்டும், களத்தை சந்திக்கட்டும். களத்தை சந்திக்கக்கூடிய துணிச்சலும் திராணியும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு உண்டு. ஜனநாயக பூர்வமாக நாங்கள் அவர்களை சந்திப்போம். யாரும் கலங்கி போய்விடவில்லை, யாரும் சோர்ந்து போய்விடவில்லை. முன்பை விட சுறுசுறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய சூழ்நிலையில் எப்போது தேர்தல் வந்தாலும் திமுக தலைமையிலான எங்களுடைய கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறப்போகிறது. ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதில் முதல் தலைமுறை வாக்காளர்கள் தொடங்கி முதியவர்கள் வரை எல்லோரும் உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஆளுநர் ரவி அவர்கள் ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்துவதாக கருதி தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய மசோதாக்களை எந்த முடிவும் எடுக்காமல் காத்திருப்பில் வைத்த பொழுது உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று சட்ட போராட்டம் நடத்தி 10 மசோதாக்களுக்கான உரிமையை அரசியல் சாசன சட்டத்தின் சிறப்பு அந்தஸ்தை பெற்று வெற்றி வாகி சூடிய அரசாங்கம் இந்த திராவிட மாடல் அரசாங்கம். நாட்டில் தென் மாநிலங்கள் மக்கள் தொகை குறைவின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளை இழக்கப் போகிறார்கள் என்று தெரிந்ததும் முதலிலே போர்க்குரல் எழுப்பிய முதல்வர் நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர். அதை தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்கிறார்கள். பாதிக்கப்படக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் சென்னைக்கு வரவழைத்து ஆலோசனை செய்து இந்த முயற்சிக்கு எதிராக ஜனநாயக பூர்வமான நடவடிக்கை எடுத்தார்கள். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கலாச்சாரத்தை நாம் மதிப்போம் என்று கூறி, அதே நேரம் மாநில உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும். கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்கும் நேரத்தில் மாநில உரிமைகளையும் நீங்கள் மதிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு வகுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த அரசியல் முதல்வராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மொத்த இந்தியாவுக்கும் அரசியல் வகுப்பு எடுக்கக்கூடிய நிலையிலே தலைநகர் சென்னை உயர்ந்திருக்கிறது. மொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கிறது. சமூக நீதியா, மதச்சார்பின்மையா, மாநில கூட்டாட்சி, மாநில அரசாங்கங்களுடைய உரிமைகளா, எல்லாவற்றிலும் தமிழ்நாடு தான் வகுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் இந்த திராவிட மாடல் அரசு. இந்த திராவிட மாடல் அரசை எல்லோரும் வரவேற்கிறார்கள், பாராட்டுகிறார்கள், இதன் நலத்திட்டங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, முதல் தலைமுறை இளைஞர்கள் 18 வயசுல ஓட்டு போட வராங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க திரைப்பட மாயையில் அவர்களெல்லாம் தடுமாறி போய்விடுவார்கள் என்று சொல்லி, அவர்களெல்லாம் தமிழ்நாட்டுடைய நலன்தான் முக்கியம் என்ற அடிப்படையில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாக்குகளையும் எங்களுடைய கூட்டணி தான் பெறப்போகிறது. நீங்கள் சொன்னீர்கள், கலைஞருக்கு பிறகு 2வது முறையாக இதுவரை திமுக ஆட்சியை கைப்பற்றியதில்லை என்று சொல்லி, அந்த சாதனையை 2026 நாங்கள் வரலாற்று வெற்றியாக பெறப்போகிறோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமையான கருத்துக்களை வச்சிருக்கிறாரு. அண்ணனுக்கு பெல் அடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமாவே இருந்தது. சபாநாயகர் நாற்காலிக்கு முன்னாடி போய் அண்ணன் போட்ட சண்டை கண்ணில் வந்து போச்சு. சரியா நேரத்துக்கு முடிச்சிட்டாங்க அண்ணன். பேராசிரியர் ஸ்ரீனிவாசன். தங்க தமிழ்செல்வன் அண்ணனுக்கு தான் எடுத்தோடனே ஒரு கவுண்டர் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். தங்கத்தோட ரேட்டிங் தானே சமீபத்தில் இந்தியாவில் பல மடங்கு உயர்ந்திருக்கு. உங்களுக்கு அடுத்த தேர்தல் தங்க தமிழ்செல்வனோட ரேட்டிங் பல மடங்கு குறைய போகிறது என்பது தான் அதிமுக பிஜேபி கூட்டணியினுடைய வலிமையான ஒரு கூட்டணி என்பதற்கான அடையாளமாக இருக்கும். உங்கள் நாடாளுமன்றத்திற்கு கீழே தேனியில் 6 சட்டமன்றம் இருக்குது. 6லையுமே முதலிடத்தில் தங்க தமிழ்செல்வன் அவர்கள் இப்போது வந்திருக்கிறார். பாராட்டுக்கள். ஆனால் 2026 அப்படி இருக்காதுங்க. 6லையுமே உங்கள் கூட்டணி 2ஆம் இடமோ 3ஆம் இடமோ தான் போகும். தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இங்கே முதலிடத்தில் வெற்றி பெற போகிறது என்கிற உத்தரவாதத்தை நான் இந்த மேடையிலிருந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அந்த அளவு இந்த கூட்டணிக்கான தேவை இன்னைக்கு இருக்கு. இன்னொரு உத்தரவாதத்தையும் சேர்த்து கொடுத்துருங்க. அந்த ஊரில் தான் ஓபிஎஸ் அண்ணன் இருக்கா, அவங்க இருக்காங்களா இல்லையா? எதில் இருக்காரான்னு கேட்குறீங்க? அரசியல் கூட்டணியில் இருக்க, அதுவே பிரச்சனை. கூட்டணியில் இருக்க அரசியல் ஓபிஎஸ் அண்ணனோ டிடிவி அண்ணனோ எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் பாராளுமன்ற வேட்பாளர்களாக போட்டியிட்டார்கள். இப்போதும் எங்களுடன் தொடர்ந்து எங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஹரி அவர்களுக்கு நான் உத்தரவாதமாக சொல்லுகிறேன். அண்ணன் வைகை செல்வனையும் சொல்லுங்க. எங்க கூட்டணியில் இருக்கிறவங்களை பத்தி நான் தாங்க சொல்ல முடியும். அதனால தான் கோலாகலா சொன்னாரு, இது கூட்டணிகளின் கூட்டணின்னு ஆரம்பத்திலே சொன்னாரா இல்லையா? அதுதான் கலெக்ஷன் ஆஃப் கலெக்ஷன்ஸ். இட் இஸ் அலையன்ஸ் ஆஃப் தி அலையன்சஸ். அப்படித்தான் சொல்ல முடியுமே தவிர அவர் இல்லை இவர் இருக்கிறார் என்பது அல்ல. அதனால அலையன்ஸ் டைனமிக்ஸ் மாறும். தமிழகத்தை பொறுத்தவரை கட்சிகள் தேர்தலில் வெற்றி பெறுவதில்லை, கூட்டணிகள் தான் வெற்றி பெறுகிறது என்பதுதான் 1967 இருக்கு. 1967 ஆட்சியை பிடிச்ச திமுக, இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டில் வலுவாக இருந்தாலும் எந்த தேர்தலிலும் அவர்கள் தனித்து போட்டியிட்டதில்லை, கூட்டணியாகத்தான் களத்தை சந்திக்கிறாங்க என்பதிலையும் இது ஒரு கள யதார்த்தம், அரசியல் யதார்த்தம். கூட்டணி தேவை. முதல்ல அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். முதல்ல கூட்டணி இல்லாமல் வெற்றி கிடையாது. அப்படி ஒரு கூட்டணி தேவை, சேர்ந்து போய் தான் வெற்றி பெற முடியும் என்கிற
அந்த அரசியல் யதார்த்தத்தை பாரதிய ஜனதா கட்சி மிக தெளிவாக புரிந்திருக்கிற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டிலும் இந்த கூட்டணி தேவைப்படுகிறது. தமிழ்நாட்டில் கூட்டணி தேவை என்ற போது அரசியலில் பால பாடம் என்ன, பேசிக் லெசன் அரசியல் என்னன்னா, ஃபிக்ஸ் யுவர் எனிமி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது அரசியலினுடைய முதல் பாடம், அரிச்சுவடி. அதுதான் யார் நண்பர்கள் என்று பார்ப்பதை விட யார் உனக்கு எதிரிகள் என்று தீர்மானித்து அந்த எதிரியை ஆட்சியில் அமர்த்த. நான் சொல்கிறது பர்சனல் எதிரி இல்லை, அரசியல் எதிரியை சொல்கிறேன், பொலிட்டிக்கல் எனிமீஸ், அதை சொல்கிறேன். ஃபிக்ஸ் யுவர் எனிமி ஃபர்ஸ்ட். தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கி அதிமுகக்கோ பிஜேபிக்கோ நாங்கள் எங்களுக்கு ரொம்ப தீர்மானமாக ஃபிக்ஸ் யுவர் எனிமி ஃபர்ஸ்ட்டில் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது ஒற்றை குறிக்கோள் தான் இந்த கூட்டணியுடைய பலம். திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் அது தமிழ்நாட்டுக்கு பாதகம் என்கிற நிலையை தாண்டி அகில இந்திய அரசியலுக்கும் ஒரு பெரிய பாதகத்தை உருவாக்கும் என்பதை தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நிரூபிச்சிருக்கு. இதற்கு முன்னால் கலைஞர் அவர்களுடைய அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே மாத்திரம்தான் அவருடைய அரசியல் வியூங்களை வகுப்பார். டெல்லியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் அப்படியே நட்பு கரங்களை திறந்து வச்சிருப்பார். ஒரு பக்கம் கதவை அடைச்சிட்டா கூட கலைஞருடைய பழக்கம், இன்னொரு பக்கம் ஜன்னலை திறந்து வச்சிருப்பாரு, கொஞ்சம் அந்த பக்கம் காத்து வரட்டும். மோர் டேஞ்சரஸ் தான் கருணாநிதினு சொல்றீங்களோ? திமுக இஸ் லெஸ் இம்மெச்சூர். அதாவது கலைஞர் திமுக விட ஸ்டாலின் திமுகவுக்கு பக்குவம் இல்லைன்னு சொல்கிறேன். நான் தனிநபர்களை பற்றி நான் சொல்லலை. போதிய முதிர்ச்சி இல்லாத ஒரு திமுகவாக இருக்கிறது. தேவையில்லாமல் மத்திய அரசை பகத்திக் கொள்வது, மத்திய அரசுக்கு சவால் விடுவது, பிரதமரை ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுவது. நீங்கள் திமுகவினுடைய சமூக ஊடகங்கள்லாம் போனீங்கன்னா பிரதமரை பற்றின மீம்ஸு, பிரதமரை பற்றின கார்ட்டூன்லாம் எவ்வளவு மோசமாக வருகிறது என்பதெல்லாம் தெரியும். அதை பற்றி விவாதத்துக்குள்ளே நாம் போக வேண்டாம், நீங்களே தெரிந்த விஷயந்தான் அது. அப்படி இது இந்தியாவிற்கு எதிரான ஒரு நிலை என்கிற ஒரு அரசியலை இங்கே செய்கிற காரணத்தினால தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த ஆட்சி அது ஃபெயிலியர் மாடலாக, திராவிட மாடல் அப்படின்னாலே அது ஃபெயிலியர் மாடல். திராவிடம் என்ற கன்ஸ்ட்ரக்ட் சித்தாந்தம் எப்படி பொய்யானதோ தவறானதோ, திராவிட மாடல் என்பதும் தவறானது என்பது தான் பிஜேபி அதிமுக கூட்டணி நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த மாடல் ஆட்சி என்பதே இல்லை, தொடர்ந்து ஃபெயிலியர். இப்போ கூட நான் ஹரியை கேட்டுக்கிறேன், கொஞ்சம் லைட்டெல்லாம் கூட கொஞ்சம் குறைச்சி வச்சுங்க. ஏன்னா இபி பில் எவ்வளோ வரும்னு தெரியாது இந்த மாதம் உங்களுக்கு, அவ்வளவு இபி எலக்ட்ரிக் பில். நான் வழக்கமாக தங்குற ஹோட்டல் தான் தங்கியிருந்தேன், ரூம் ரெண்ட் 1000 ரூபா கூட்டியிருக்கிறாரு. 1000 ரூபா ஏன் கூட்டினா இபி பில்லெல்லாம் கூடி போச்சு சார், பாருங்கள் போன மாதம் பில்லை பாருங்கள், இந்த மாதம் பில்லை பாருங்கள். கரண்ட்டை தொட்டால் தான் ஷாக் அடிக்கும்னா இல்லை, கரண்ட்டு பில்லை தொட்டாலே ஷாக் அடிக்கிற காலம் திமுக ஆட்சி காலம். முன்னால் அவங்க இருண்ட காலமாக இருந்தது, இப்போ கரண்ட்டு பில்லை பார்த்து மிரண்ட காலமாக மாறிவிட்டது திமுகவினுடைய ஆட்சி. பால் விலை உயர்வு, வீட்டு வரி உயர்வு, நீங்கள் இலவச பெண்களுக்கு பஸ்ஸு விட்டுருக்காங்க, பேருந்து விட்டுருக்காங்கன்னு அண்ணன் தமிமுன் அன்சாரி சொன்னாங்க. வாங்க இன்னும் மதுரைக்கு வாங்க, எத்தனை பஸ்ஸு பெண்களுக்குன்னு ஓடுது, அதில் எத்தனை பெண்கள் பயணம் செய்கிறாங்க, எவ்வளவு நேரம் அந்த பஸ்ஸுக்காக காத்திருக்கிறாங்க, எவ்வளவு ஒரு பொய்யை சொல்ல முடியுமோ சொல்லி தரமில்லாத பேருந்துகளையெல்லாம் பெண்கள் பேருந்துன்னு சொல்லி அதில் உள்ளே அப்படியே மழை கொட்டுதுங்க. பஸ்ஸுக்குள்ளே பேருந்துக்குள்ளே மழை கொட்டுகிற பேருந்துகளை நான் காண்பிப்பேன். அந்த நிலையில் தான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குது. இன்றைக்கி இந்தியாவே திரும்பி பார்க்கிறது, சமூக நீதியா தமிழகத்தை பார்க்கிறது, புதிய புரட்சியா தமிழகத்தை பார்க்கிறது. அப்படிலாம் சொன்னாங்க. அன்சாரி என்ன சொன்னார், நானும் சொல்கிறேன், இந்தியாவே திரும்பி பார்க்குது. இந்தியாவிலேயே அதிகமாக குடிகாரர்கள் இருக்கிற மாநிலமா தமிழ்நாட்டை பாரு, திராவிட மாடல். இந்தியாவிலே அதிகம் கடன் பெற்ற மாநிலமா, கடனாளி நம்பர் 1 டெப்டார் தமிழ்நாட்டை பாரு. இந்தியாவிலேயே போக்சோ குற்றங்கள் அதிகமாக பதிவு செய்யப்பட்ட மாநிலமா தமிழ்நாட்டை பாரு. இந்தியாவிலே பெண்கள் மீதான பாலியல் வன்முறை மிக மிக அதிகமாக நடக்கிற மாநிலமா தமிழ்நாட்டை பாரு. எல்லாத்துக்கும் தமிழ்நாடு ரோல் மாடலாக இருக்க. திமுக ஆட்சியில் இருக்கும், முன்னாள் அதிமுக அமைச்சர்கள்லாம் ஜெயிலுக்கு போவாங்க ஊழல் குற்றச்சாட்டில். இது நடக்கும். மறுபடி அதிமுக ஆட்சிக்கு வரும்போது திமுக அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போவாங்க, திமுக ஆட்சி இருக்கிறப்போ அதிமுக அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போவாங்க. அரசியல் ஆச்சரியம், அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் தான் திமுக ஆட்சி நடக்கும்போதே திமுக அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போகிற ஆட்சி. இதில் எந்த வழக்கிலையும் மத்திய அரசாங்கம் போட்ட வழக்கே இல்லை. பல பேர் நினச்சிக்கிறீங்க செந்தில் பாலாஜி 400 நாள் உள்ளே இருந்தது காரணம் மோடி அரசாங்கம் போட்ட வழக்கு இல்லை, மாநில அரசாங்கம் போட்ட வழக்கு. இன்னைக்கு டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல்னு இடி ரைடு நடத்துறது காரணம் மத்தியிலிருந்து மோடி ஐயா ரைடு நடத்துறாருன்னு நினைக்கிறீங்க. தவறா புரிஞ்சிருக்கீங்க அண்ணன், தவறா புரிஞ்சிருக்கீங்க. டாஸ்மாகில் இடி ரைடு நடத்துறது காரணம் முன்னாள் மாநில அரசு 41 எஃப்ஐஆர் டாஸ்மாக் மேலே போட்டதுனால தான் இடி ரைடு நடக்குது. ஒரு எஃப்ஐஆரோ சார்ஜ் ஷீட்டோ இல்லாமல் இடியோ சிபிஐ ரைடுக்கு வர முடியாதுங்க. எந்த வழக்கும் மத்திய அரசு தொடரல. நீங்க தொடர்ந்து போனதுக்கு தான் குட்டு வச்சாங்கல்ல உச்சநீதிமன்றத்தில் ரிலீஸ் ஆகிட்டு போட்டு சார். பட் அது காரணம் தமிழ்நாடு இல்லையே, அது காரணம் மத்திய அரசாங்கம் இல்லை. நாங்கள் அதை தானே சொல்கிறோம். இடியோ சிபிஐ இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன்ஸ். நீங்கள் இடி ஒரு ரைடு நடத்தினா உடனே அரசியல் நோக்கம் கற்பிக்கிறீங்க, பழி வாங்குதுங்கிறீங்க. இப்போ சேவூர் ராமச்சந்திரன் மேலே டிவிஎஸ்சி ரைடு நடந்திருக்கு, அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன பழிவாங்கல்? அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது ரைடு நடத்தினா அது அரசியல் ரீதியாக நடவடிக்கை இல்லை, சட்ட ரீதியாக நடவடிக்கை. திமுக அமைச்சர் மீது ரைடு நடத்தினா
அது வந்து ஈடியோட உள்நோக்கம் கற்பிப்பீங்களா? என்ன சார் நியாயம்? அரசியல் நியாயமே ரத்தம் தங்க தக்காளி தமிழ்செல்வன் சட்னி அப்படி தானங்க. சொல்லட்டான், ஹரிஹரன் அப்படி சொல்லக்கூடாது. நீங்க நியாயஸ்தரா இருந்துட்டு பேசணும். இல்ல எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு நியாயங்கிறது ரத்தம் தக்காளி சட்னி தானே, எல்லா கட்சிகளுக்கும். யார் விதிகளுக்கு நான் சொல்ல வலியுறுத்துற கருத்து இது எல்லாமே தமிழக அரசு போட்ட வழக்கு அந்த அடிப்படை தான். அண்ணன் சொன்னாங்கல்ல இது சுயமரியாதை கூட்டணின்னு சொன்னார். என்ன சுயமரியாதை? நான் ஒன்றா சொல்கிறேன் கேளுங்க. 70 விடுதலை, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 70 விடுதலைங்க. 70 விடுதலை காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை, எதிர்க்கிறது. தேசிய காங்கிரஸ் கட்சியும் அதை எதிர்க்கிறது. போராட்டம் பண்ணியிருக்கணும்ல, ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும்ல. தமிழ்நாட்டில் ஆள்றது திமுக ஆட்சி கூட்டணி, நாளைக்கு சீட்டு கிடைக்காது. KS அழகிரி அப்போ தலைவராக இருக்கிறாரு, வாயில் கருப்பு துணியை கட்டிக்கிட்டு தண்டவாளத்தில் அவர் மாத்திரம் தனியாக அனாதையாக உட்காந்துக்கிட்டு கருப்பு கொடி கட்டி நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேங்கிறார். இப்படி ஒரு கட்சி இருக்க முடியுமா? திமுக கூட்டணியங்க. நான் சொல்கிறது கொஞ்சம் காரமாக இருந்தாலும் சொல்கிறேன், அது ஆண்டான் அடிமை கூட்டணி. திமுக ஆண்டான் கட்சி, மற்றவர்கள் அடிமையாக நடத்துகிற கட்சி. அண்ணன் நான் பெரிதும் மதிக்கிறேன் எங்கள் அண்ணன் திருமாவளவன், அவர் மீது எனக்கு பெரிதும் மரியாதை உண்டு. அவரால் ஒரு அம்பேத்கரை பற்றி ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க, அந்த நிகழ்ச்சிக்கு போக முடியல, போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆதவர்ஜுன அனுப்பிச்சி வச்சார். அதுக்கப்புறம் அரசியல் வேறு மாதிரி போச்சுன்னு வச்சுங்க. மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்தார் பாலகிருஷ்ணன். அவர் என்ன சொன்னார்? தமிழ்நாட்டில் எந்த போராட்டங்களையும் இந்த அரசாங்கம் அனுமதிப்பதில்லை. இது என்னங்க, இது தப்பு இல்லை? பிஜேபி சார்பாக கூட சொல்கிறேன், 4 வருஷத்தில் எந்த ஒரு போராட்டத்தையும் திமுக அரசு அனுமதிப்பதில்லை, காவல்துறை அனுமதிப்பதில்லை. அதை தாண்டி போராட்டம் நடத்தினா கைது நடவடிக்கை, மண்டபத்தில் அடிச்சுறாங்க, ராத்திரி 8 மணி 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தர் மேலேயும் 100கணக்கான வழக்கு இருக்குது எல்லா பிஜேபிக்காரன் மேலே. ஏன் அப்படி? பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் எதிர்க்கட்சிகள் நடத்துகிற போராட்டத்துக்கு மார்க்சிஸ்ட் அரசாங்கம் அனுமதி கொடுக்கலையா? பெங்காலில் மம்தா பானர்ஜி சர்வாதிகாரி மாதிரி ஆட்சி செய்கிற இடங்களில் கூட அங்கே நடத்துகிற போராட்டங்களுக்கு அரசு அனுமதி கொடுக்குது. அதை தாண்டி போராட்டத்தில் வன்முறை என்று வரும்போது நடவடிக்கை எடுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் மதுரையில் கொடியேற்ற முடியல, அண்ணன் பாலாஜி இங்கே வந்து உட்காந்துருக்கிறார், VCK MLA. மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் வெளிச்சினத்தம்ன்ற ஊரில் கொடியேற்றுறதுக்கு எவ்வளோ தடைன்னு கேளுங்க. அரசாங்கம் எவ்வளோ கெடுபிடி காட்டாங்கன்னு பாரு. ஒரு கொடி ஏற்ற முடியலைங்க VCKனால. இதுதான் நிலைமை. அப்போ பாலகிருஷ்ணனை மாற்றிட்டாங்க மாநில செயலாளராக இருந்து, புது செயலாளர் வந்தார். இந்த அரசாங்கம் தன்னுடைய ஆட்டிடியூடை மாற்றிக்கல, ஆழ மாற்றுற அளவுக்கு தெம்பு இருக்கு. அவரால் திருமாவளவன் அவர்களை அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுக்கு போகக்கூடாது என்று சொல்ல முடிகிறது. KS அழகிரியை வாயில் கருப்பு துணி கட்டிட்டு தான் நீ போராடணும்னு சொல்ல முடியுது. எவ்வளோ பாருங்க, பாலகிருஷ்ணனை மாநில செயலாளரே மார்க்சிஸ்ட் கட்சியில் மாற்ற முடியுது. என்ன கூட்டணி? எடப்பாடி சொல்லி அண்ணாமலையை மாற்றினாங்கன்னு சொல்ல போகிறாங்க. வெளிப்படையாக சொல்லுங்க. அப்படி வெளிப்படையாக என்ன நடந்திருக்கா? நீங்கள் உள்ளுக்குள்ளே நடந்துச்சுன்னு ஊகம் பண்ணிலாம் எதுவும் பேசக்கூடாது. அண்ணாமலை அவர்கள் இந்த அதிமுக கூட்டணியை பற்றி அவருக்குன்னு தனி அபிப்பிராயம் இருக்குது. அந்த கருத்தை நாங்கள் வரவேற்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியில் தான் ஒருத்தர் தனியாக கூட்டணி வேணுமா வேண்டாமான்னு கருத்து சொல்ல முடியும். ஆனால் தேசிய தலைமை இறுதி முடிவு எடுக்கும்போது அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வோம் என்பது தானே. உங்கள் கூட்டணியில் கூட்டணி கட்சியில் நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள்? நேற்று கூட அண்ணன் திருமாவளவன் ஃபேஸ்புக் லைவில் சொல்லியிருக்கிறாரு, இவர்களை விட்டால் வேறு நாதி இல்லை என்று சொல்கிறார்கள். திமுக கட்சியுடன் சில அற்பர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க, நாங்கள் வேற எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவர்கள் அற்பர்கள், புல்லர்கள், என்னென்ன திட்டணுமோ அண்ணன் திட்டார். கடைசியாக என்ன சொல்கிறாரு? நாங்கள் நினைத்தால் எது வேண்டாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு VCK. அதை வரவேற்கிறேன், ஆனால் அதை செய்யுங்க. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு முழங்கணும்ல. நான் கேட்குறேன், அன்சார் அண்ணனுக்கு சவால் விட்டு கேட்குறேன், பின்னால் வர பாலாஜி அண்ணனுக்கு கேட்குறேன், எந்த கூட்டணி வலிமையானது என்பதை விடுங்க. இந்த கூட்டணியில் மறுபடியும் 2026 திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை திமுக ஏற்றுக்கொள்ளுமா? நீங்கள் வலியுறுத்துவீர்களா விடுதலை சிறுத்தைகள் என்பதை எனக்கு பின்னால் வந்து சொல்லுங்கள். அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம், அது எங்கள் அஜெண்டா இல்லைன்னா அதை ஏன் ஒரு பொலிட்டிக்கல் நேரேட்டிவாக நீங்கள் செட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் கூட்டணின்றது வெறும் அரித்மேட்டிக்ஸ் மட்டும் இல்லை, கெமிஸ்ட்ரி என்ன செய்யும்? பல இடங்களில் வேலை செய்யும். இந்த கூட்டணி 2024 நாடாளுமன்றத்தில் வந்திருந்தா அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் இங்கே எம்பியாக வந்திருக்க மாட்டார், திமுகவினுடைய முக்கியமான மாவட்ட செயலாளராக வந்து உட்காந்துருப்பார். இங்கே நான் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இங்கே உட்காந்துருப்பேன். வலிமையான கூட்டணி இந்த கூட்டணி. மக்களுக்கு இந்த ஆளும் கட்சி மேலே அதிருப்தி அதிகமாக இருக்கிறது, பல மடங்கு அதிகமாக இருக்குது. அவங்கெல்லாம் அப்படியே உப்பரிகையிலையும் மாடங்களில் இருந்து கொண்டு பார்க்குறாங்க. அந்த எதிர்கட்சி அணியில் இருக்கிறவங்களாம் அப்படியே சௌரியமாக உல்லாச மாளிகை மாதிரி உயரமான மாளிகையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால மக்கள் கஷ்டம் அவங்களுக்கு தெரியலைங்க. நாங்கள் களத்தில் இருக்கிறோம், ஒவ்வொரு கணமும் மக்களோடு இருக்கிறோம், அவங்க பல்ஸ் நாடி துடிப்பு தெரிஞ்சு சொல்கிறோம். அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சிக்கு வருவது உறுதி 2026 என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறேன். சட்டமன்ற உறுப்பினர் கெமிஸ்ட்ரிலாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சாமே, தலை கிறுகு இருக்குது. அவர் விஜய்க்காக பேசுகிறாரு, அண்ணன் பேராசிரியர் உங்களுக்காக பேசுகிறாரு, இவ்வளோ நியாயம் கேட்குறாரு, உங்களுக்காக பார்த்து செய்யுங்க.
பேராசிரியர் சீனிவாசன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலேயும் தலைவர் எழுச்சி தமிழர் மேலேயும் இவ்வளவு பாசம் இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அதை வலியுறுத்துவீர்களா? பாரதிய ஜனதா கட்சி கூட வந்து ஆரம்பத்திலிருந்து ராமர் கோயில் கட்டுவோன்னு ஒரு முழக்கத்தை முன் வச்சாங்க. அந்த முழக்கத்தை ஏன் நீங்கள் வந்து திமுக பங்கு பெற்ற பொழுது காமன் மினிமம் ப்ரோக்ராமில் அதை நாங்கள் வலியுறுத்த மாட்டோம்னு ஏன் நீங்கள் கையெழுத்து போட்டீங்க? அப்போ அரசியல் சூழல் என்பது ஒவ்வொரு கட்சிக்குமே வந்து தன்னுடைய முழக்கங்களை செயல்படுத்துவதற்கான தட்பவெப்பநிலை கிளைமேட் வேணும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வர வேண்டும் என்பதற்கான களத்தை நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை நிச்சயமாக ஆட்சியிலும் பங்கு என்கின்ற அந்த முழக்கத்தை இன்று இல்லை, அடுத்த தேர்தலில் இல்லை என்று சொன்னாலும் கூட எவ்வளவோ விஷயங்களை உடைச்சிருக்கோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அடுத்த தேர்தலும் இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி எவ்வளவோ விஷயங்களை உடைச்சிருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பொது தொகுதியா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் நிற்க முடியுமா? வேட்பாளர்கள் கிடைப்பாங்கலாம் பேசுனீங்க. ஆனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்ட 2 பொது தொகுதியிலும் வெற்றி பெற்று 2 பொது தொகுதி சட்டமன்ற உறுப்பினரை அனுப்பியிருக்கிறோம். அதனால் அவசரப்படாதீங்க. 60-70 வருஷம் காலமாக ஆர்எஸ்எஸ்ஸை வச்சு நீங்கள் ஆட்சியை பிடிக்கின்ற பொழுது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி வருகிற நாங்கள் நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம். அதெல்லாம் அவ்வளோ லேஸில் விட்டுட மாட்டோம். இருக்கக்கூடிய யதார்த்த சூழல், இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவினுடைய வாக்கு வங்கி எல்லா வகையிலும் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை விட கூடுதலான ஒன்று என்பது ஒன்று. அதே போன்று திமுக கூட்டணி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ், இடதுசாரிகள் எல்லா கட்சிகளுடைய வாக்குகளும் நாளை 1-2 கட்சிகள் அவர்கள் சொல்வது போல, எதிர்பார்ப்பது போல அவருடைய கூட்டணிக்கு வந்தாலும் கூட நிச்சயமாக அந்த வாக்கு வங்கியை விட இந்த வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது என்பதுதான் கல யதார்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, வாக்கு அரித்மெட்டிக் என்பதில் இன்றைக்கு பலமான நிலையிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணி இருக்கிறது என்பதுதான் ஃபர்ஸ்ட். நாங்கள் கூட்டணி சேர்ந்த பிறகு இன்னைக்கு ஆளுநர் போடுற முட்டுக்கட்டைகள் அல்லது ஒன்றிய அரசு செய்யக்கூடிய மாநில அரசுக்கு விரோதமான நடவடிக்கைகள், இந்த சூழலில் நாங்கள் மாநில சுயாட்சியை பேசவில்லை. கூட்டணி சேர்ந்ததுனால மாநில சுயாட்சி பேசல. எங்களுடைய அடிப்படை கொள்கை மாநில சுயாட்சி என்று கருதுகின்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அமைத்த கூட்டணி. இன்னைக்கு நீங்க வக்ஃபு திருத்த சட்டம் வந்ததுனால நாங்களாம் அதை எதிர்த்து ஒரு கூட்டணியாக செயல்படவில்லை. வக்ஃபு சட்ட திருத்தம் வருவதற்கு முன்பாகவே குடியுரிமை திருத்த சட்டம் வந்த பொழுது அதை இந்த கட்சிகள் எல்லாமே தங்களுடைய தளத்திலே இருந்து போராடி எதிர்த்தது. அப்ப கொள்கை கூட்டணியாக அன்றைக்கு இருந்த சூழலில் கூட்டணியாக அமைந்த கட்சி. இப்ப நீட் எதிர்ப்பு வந்து நாங்களாம் ஒன்னா இருக்கிறோம், அதனால நீட் எதிர்ப்பு என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. நீட் எதிர்ப்பு என்பது இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியுடைய நிலைப்பாடு என்கின்ற பொழுது, நிலைப்பாடு சரின்னா செயல்பாடு எங்கன்னு கேட்பாங்கல்ல. எது நீட் ஒழிப்புல நிலைப்பாடு சரி, செயல்பாடு சொல்றேன். அதுல ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இதுல ரொம்ப முக்கியமானது பேராசிரியர் சீனிவாசன் ஒரு விஷயம் சொன்னார். திமுக கூட்டணி என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டும் ஆபத்தில்லை, தேசிய அளவில் ஆபத்து. உண்மை, உங்களுக்கு அது தெரியுது. நீங்கள் அதோட பலத்தினால் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அமைந்தது. அந்த கூட்டணி 2019 உங்களை தமிழ்நாட்டை விட்டு தொடச்சி எறிஞ்சிட்டோம். 2024 400 தொகுதி வெற்றி பெறுவோம், 500 தொகுதி வெற்றி பெறுவோம் என்றெல்லாம் மார்த்தட்டினீர்கள். எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேருமா? கூட்டணி உருவாகுமா? அங்கே மம்தா வருவாங்களா, இங்கே இவர் வருவாரா, அவர் வருவாரா, இவங்களாம் ஒன்று சேருவாங்களா என்கின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தீர்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே கூட்டணி அமைத்த இந்த கட்சிகள் தான் இந்திய அளவிலே இந்தியா என்கின்ற ஒரு கூட்டணி அமைத்து 400 சீட்டு வருவேன்னு சொன்னவங்கள மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக உட்கார வச்சிருக்கோம். அப்போ அது ஆபத்து தான் உங்களுக்கு, உங்களுடைய பார்வையில் அது ஆபத்து தான். அண்ணா, நான் 8ஆம் கிளாஸ் பாஸ்ன்னு நீங்க SSLC ஃபெயிலுன்னு சொல்ற மாதிரி இல்லையா அது? இப்போ அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன? நீட் எதிர்ப்பு இல்லை, நீட் வந்து வேணான்ற விஷயத்தில் அதிமுக நிலைப்பாடு என்ன? ஆமாம், நீட் வேண்டாம். ஆனால் பிஜேபியோட நிலைப்பாடு நீட் வேண்டும் என்பது பிஜேபியினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பு, பிஜேபி அதை பண்ணணுன்ற நிலைப்பாட்டில் இருக்காங்க. அதிமுக அதை எதிர்த்த நிலைப்பாட்டில் கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் வெளியில் வந்து மழுப்பலான பதில் சொல்கிறாங்க. வக்ஃபு திருத்த சட்டத்தில் சட்டமன்றத்தில் ஆதரவு நிலைப்பாடு, நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு நிலைப்பாடு. சட்டமன்றத்தில் எதிர்க்கிறாங்க வக்ஃபு சட்டத்திற்கு, நாடாளுமன்றத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இப்படி வந்து முரண்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளாக அவர்கள் இன்றைக்கு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஒருங்கிணைந்த தன்மை, இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் கலந்து கொள்கிறார். அந்த கூட்டத்தில் அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்திருக்கிறது, அரசு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய பங்காற்றியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்னும் சொல்ல போனால் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர்னு சொல்கிறாரு. இது எப்படி இருக்கு? சிவி சண்முகம் சொல்கிறார், நாங்கள் இந்த தேர்தலில் தோல்வியுற்றதுக்கு காரணமே பிஜேபி தானே. அப்புறம் விஜயகாந்த் ஒரு படத்தில் பாடுவார்,
நான் இருந்தேன் தேருக்குள்ள, இப்போ விழுந்தேன் சேருக்குள்ளன்னு. ஆனால் ஜெயக்குமார் ராஜா மாதிரி சுற்றி வந்தேன் நான், படுவாக என்னை இப்படி ஒடுக்கி உட்கார வச்சுட்டாங்க அப்படின்ட்டாரு. அப்போ இப்படிப்பட்ட சூழலை இன்றைக்கு மீண்டும் அவர்கள் வந்து கூட்டணி சேர்ந்து இருக்கிறார்கள். அப்போ வாக்கு வங்கி என்பது இன்றைக்கு இந்த கூட்டணிக்கு பலமாக இருக்கிறது. கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒற்றுமைத்தன்மை, கோசிவ்னஸ், கூட்டணி தலைமை இருக்கக்கூடியவர்கள் காட்டுகின்ற அணுகுமுறை. மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க கூட்டம் ப்ரெஸ் மீட் சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பில் மனசாட்சியோட சொல்லுங்க, விருப்ப கல்யாணத்தில் உட்காந்த மாதிரியா உட்காந்துருந்தாங்க அவங்க. ஏதோ பின்னாடி ஏதோ கத்தியா வச்சு கட்டுறையா இல்லையா தாலி ஏற்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஆட்சியாக, திமுக ஆட்சியாக, இப்போ அவரு இன்னும் பேராசிரியர் சீனிவாசன் அடிச்சு விட்றாரு. அது பொதுவாகவே பிஜேபியில் இருக்கவங்களுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, யார் போய் உடனே போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்க்க போறாங்க, அடிச்சு விடு எதையாவது, அது அரை மணி நேரத்தில் ஏதோ ஒரு பேசிட்டு கட்ட மாதிரி இருக்கு, அடிச்சு விடு டயலாக வேற எங்கேயோ கட்ட மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னார். ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா, 2024 கிரைம் ரேட்டு, பெர் கேபிட்டல் ரேட்டு மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய இடம் உத்தரப்பிரதேசம், அடுத்தது மகாராஷ்டிரா இருக்குது, பீகார் இருக்குது, தமிழ்நாடு அந்த பட்டியலே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறார், இங்கே அப்படியே இப்படி ஆயிடுச்சு, அப்படியே இதெல்லாம் வந்து ஒரு கற்பிதங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளை பண்ணுறாங்க. இப்போ இந்த ஆட்சி நம்ம அண்ணன் தமிமுன் அன்சாரி சொன்னார், பல திட்டங்கள் சொன்னார். அந்த திட்டங்கள்லாம் வெளிப்படையாக தெரிகிற திட்டங்கள். மகளிருக்கான உரிமை தொகையாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், அல்லது வந்து மாணவர்களுக்கான திட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் வெளியில் தெரியுது. ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அவங்க கூட வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் நிலை என்ன ஆச்சு, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்றாங்க. ஆனால் குறித்து கொள்ளுங்கள் தோழர்களே, 80களில் இந்திரா காந்தி அம்மையார் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, முதல்ல பழங்குடியின மக்களுக்கு, அப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. SC/ST ஸ்பெஷல் சப் பிளான் என்கின்ற ஒரு திட்டத்தை. முதல்ல ஸ்பெஷல் காம்பனன்ட் இருந்தது, இப்போ வந்து சப் பிளான்னு இருக்குது. இது வந்து ஒன்றிய அரசு எதை கொண்டு வந்தாலும், ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது என்று சொன்னால் அது நடைமுறைப்படுத்துவதற்கான மாநில அரசு விதிமுறைகள் வகுக்க வேண்டும், அதற்கு ஒரு சட்டம் வேண்டும். 40 ஆண்டு காலமாக இல்லாமல் இருந்தது. இந்த அரசு, திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு SC/ST மக்களுக்கான அந்த நிதி ஒதுக்கத்தை முறையாக செய்வதற்கு என்கின்ற ஒரு சட்டத்தை இன்றைக்கு இயற்றி இருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து முன்னாடி டாட்கோல மட்டும்தான் லோன் கொடுத்துட்டு இருப்பாங்க SC/STக்கு. இன்றைக்கு வந்து அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தை வந்து இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிறாங்க. அது வந்து இன்றைக்கி வந்து MSME டிபார்ட்மெண்ட் மூலமாக இன்றைக்கி கொடுத்துட்ருக்காங்க. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். சரி, இதை மட்டும் பண்ணிட்டா போதுமா அரசு? 1 ட்ரில்லியன் எக்கானமின்னு ஒரு விஷயத்தை அறிவித்தாங்க. அறிவிச்சதோடு நின்று இல்லை, அதற்கான நடவடிக்கைகள், தொடர் நடவடிக்கைகள். எந்தெந்த செக்மெண்ட்லாம் வந்து கை வச்சா அந்த 1 ட்ரில்லியன் எக்கானமி கொண்டு வர முடியுமோ அதற்கான நடவடிக்கைகள், அதை பற்றி சொன்ன ஒரு பெரிய பட்டியலே இருக்கும், தொடர் நடவடிக்கைகள். குறிப்பாக வந்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது. இதெல்லாம் நான் சொல்லலை, அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் தான் எல்லா புள்ளி விவரத்திலையும் எல்லாத்துலேயும் வந்து முதல் நிலையில தமிழ்நாடு இருக்கிறது என்கின்ற புள்ளி விவரத்தை ஒன்றிய அரசு தான் கொடுக்குறீங்க. கடனும் உயர்ந்திருக்கு, என்ன கடனும் பல மடங்கு உயர்ந்திருக்கு. இல்ல, அதை எதிர்கொள்வதற்காகத்தான் இப்போ அதான் சொன்னேன், இந்த 1 ட்ரில்லியன் எக்கானமி, இந்த தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவது, இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்துவதற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேறாங்களே, அதையும் கொஞ்சம் கேட்டுருங்க அந்த பக்கம் பேசும்போது. வைகை செல்வன்னா வாங்கி தருவாங்க. இப்போ அதிமுக பொறுத்தவரை இன்னைக்கு கூட வந்து அவங்க வந்து நீட்டில் வந்து திமுக தவறு எடுக்குது எதனா கேட்டால் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க இருக்கும்போது தான் கொண்டு வந்தது, அவங்க இருக்கும்போது கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கல்ல, அவங்களுக்கு எதிரானவங்க தானே நீங்கள் ஏன் நீட்டு வந்து அவங்க இருக்கும்போது கொண்டு வந்த நீட்டை நீங்கள் ஏன் விட்டீங்க? இன்றைக்கு ஒட்டி உறவாடக்கூடிய நீங்கள் தான் அன்றைக்கும் ஒன்றா இருந்தீங்க. இன்றைக்கு நான் சொன்னது மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் இன்றைக்கு ஒரு டவரிங் ஃபிகராக இருக்கார். இன்றைக்கி வந்து மறுசீரமைப்பு பிரச்சனை வந்த பொழுது தமிழ்நாடு மட்டும் குரல் கொடுக்கல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாம் ஒன்றா சேர்றாங்க. அப்புறம் சீனிவாசன் சொல்ல தானே செய்வார், திமுக என்பது தேசிய அளவில் எங்களுக்கு ஆபத்தாக இருக்குன்னு சொல்ல தானே செய்வார். அதே போன்று மும்மொழி திட்டம் என்று வருகின்ற பொழுது முதல்ல இவங்க என்ன சொன்னாங்க, நீங்களாம் ஹிந்தி படிக்க மாட்டீங்களா நம்மளை கேட்டாங்க. நீங்கள் மராட்டியத்தில் விரட்டுறாங்க, கர்நாடகத்தில் விரட்டுறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது, இது எல்லாமே சேர்ந்து பார்க்கின்ற பொழுது வாக்கு வலிமை இருக்கிறது. கூட்டணியிலே இருக்கக்கூடிய கட்சியினுடைய தன்மை, கூட்டணி சேர்ந்திருப்பது கொள்கையின் அடிப்படையில் சேர்ந்திருக்கிறது. இதற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய நிலையிலே மக்களுடைய மதிப்பை பெற்றிருக்கிறார். இவை எல்லாம் சேர்ந்து வர இருக்கக்கூடிய தேர்தலில் இது பலமான கூட்டணி மட்டுமல்ல, இதுவே வெற்றி கூட்டணி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை சொல்லி, மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இவங்கெல்லாம் சொன்னாங்க, ஒரு எலெக்ஷன் சொன்னாங்க. நான் சொல்கிறேன், இப்போ 1996 தேர்தலில் எப்படி காங்கிரஸும் அதிமுகவும் விருப்பமே இல்லாமல் சேர்ந்து மொத்தமாக போனாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு அதிமுகவும் பிஜேபியும் 96 அதிமுகவுக்கு ஏற்பட்ட நிலைமை இன்றைக்கு மீண்டும் இந்த தேர்தலில் வரும் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
கொள்கை கூட்டணிங்கிறாருங்க, உங்களால சொல்ல முடியுமா? முனைவர் வைகை செல்வன் வாங்க. மிகுந்த ஒரு எழுச்சி மிகுந்த இந்த நிகழ்வு. நண்பர் பாலாஜி அவர்கள் ஆவேசமாக கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்தார். நீட் தேர்வை நீங்கள் எல்லாம் ரத்து செய்திருக்கலாமே என்று சொல்லி. நீட் தேர்வை முதலில் கொண்டு வந்ததே திமுக. அன்றைய அமைச்சராக இருந்த காந்தி செல்வன் தான் அந்த நாடாளுமன்றத்திலே எதிர்ப்பு தெரிவித்தது, வெளிநடப்பு செய்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். சரி, நீட் தேர்வு ரத்துக்கு ஒரு ரகசியம் தெரியும் என்று ஊர் முழுக்க சொன்னவர் யார்? இப்போது துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி தானே. அப்படியானால் 5 ஆண்டுகள் தொடப்போகிறீர்கள், அடுத்த தேர்தலும் வர இருக்கிறது. இந்த 5 ஆண்டு தேர்தல் கடத்திலே இதுவரை ரகசியத்தை சொல்லவில்லை. ஆனால் ஒரு பாமரன், ஒரு சாதாரண ஒரு விவசாய குடிமகனாக இருந்து உச்சத்தை தொட்ட அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதற்குரிய ஒரு டெம்பரவரி ரெமிடி, தற்காலிக தீர்வு என்ன? ஆளுகின்ற அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திலே நிர்பந்தம் கொடுத்தாலும் வாய்ப்பில்லை, உச்சநீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது, இதற்குரிய என்ன தீர்வு என்று பார்க்கிற போது ஒரு 7.5% அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடஒதுக்கீட்டை தந்து ஒரு புதிய கோணத்தை வடிவமைத்து கொடுத்தாரே, அவர்தான் தலைவர். அதுபோன்று இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை இதுவரை திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்டு வந்திருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. ஆக இந்த கூட்டணி எது பலம் எது பலவீனமாக இருக்கிறது என்கிற கருத்து நிலவுகிற இந்த சூழ்நிலையிலே இப்போது இருக்கிற கட்சிகள் எல்லாம் திமுகவிலே பெவிக்கால் போடப்பட்டு ஒட்டப்பட்டு இருக்கிறது. வெட்டியும் சில நேரம் ஒட்டியும் சில நேரம் பெட்டியும் ஏதோ ஒரு காரணத்திற்காக சித்தாந்தங்களை எல்லாம் விட்டுவிட்டவர்கள் இருக்கிறார்கள். கொள்கை கூட்டணிங்கிறாளே, அதுதான் இப்படி சொல்லிக் கொள்கிறதில் பழக்கப்பட்டு போய்விட்டார்கள். எப்போது திமுகவோடு அவர்கள் இணைந்தார்களோ இசைந்தார்களோ அந்த வாடை அவர்களுக்கும் ஒட்டுக்கொண்டு விட்டது. சாம்சங் தொழிற்சாலையில் பிரச்சனை, தொழிலாளர்கள் நசுக்கப்படுகிறார்கள். கேள்வி கேட்க வேண்டிய கம்யூனிஸ்டுகள் கைகட்டி கொண்டு வாய்புத்தி நின்றார்கள். கம்யூனிஸ்டுகள் என்ன செய்திருக்க வேண்டும்? தொழிலாளர் தோழர்களுக்காக குரல் கொடுத்திருக்க வேண்டாமா? விடுதலை சிறுத்தை சகோதரர் சொன்னார், இந்த கூட்டணி நீண்ட நெடியகாலமாக பயணித்து வருகிறோம். நீண்ட நெடியகாலமாக ஒரு கூட்டணி பயணித்தால் அது சர்வாதிகாரம், அது ஜனநாயக படுகொலை, அது மேல ஆதிக்கத்தை காட்டுகிறது. கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற முதலாளியாக இருக்கிற திமுக உங்களை கட்டுப்படுத்தி நசுக்குகிறது என்பதற்கான அடையாளமே தவிர வேறொன்றும் இல்லை. உங்களுடைய கொள்கையில் நீர்த்து போய்விட்டது, உங்களுடைய கோட்பாடுகள் நீர்த்து போய்விட்டது, உங்களுடைய லட்சியங்கள் நீர்த்து போய்விட்டது. உங்கள் அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறீர்கள். வேற என்ன நீங்கள் பெறப்போகிறீர்கள்? எங்க பக்கம் வந்திருக்க வேண்டாமாங்கிறார். உங்களுடைய சின்ன சின்ன அபிலாசைகளுக்காக பெரிய பெரிய மாற்றங்களை நீங்கள் காவு வாங்கி கொண்டிருக்கிறது திமுக என்பதை தெரியாமலேயே நீங்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்தியாவிலேயே 2 இடம் மார்க்சிஸ்டுக்கும் இடது வலதுக்கும் இங்கே தான் இருக்குது நாடாளுமன்ற உறுப்பினர்கள். ஆகவே அமைதியாக இருக்காங்க. அவர்களை பார்த்து நாம் என்ன சொல்ல தோன்றுகிறது? இடதுசாரி வலதுசாரி, ஐயாம் சாரி. அண்ணன் பேச்சில் காவி வாடை வீசுன்னு பார்த்தா சிகப்பு வாடை என்ன வீசுது? பேராசிரியர் கவுனிங்க. அதாவது இதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் கூட்டணி சேர்ந்தால் அது பலமாக இருக்குமா? மக்கள் எண்ணி பார்க்கிறார்கள், பலவீனமான கூட்டணியாக இது இருக்கிறது. கிராமத்தில் தான் சொல்லுவாங்க, வேண்டா விருப்ப குழந்தை பெற்று காண்டாமிருகன்னு பேர் வச்சானாம். 91 படுதோல்வி அடைந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தும் இந்த கூட்டணியில் 2026 மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கப் போகிறது. வேறு மாற்றமே இல்லை. தெற்கே போகலாம், கிழக்கே போகலாம், மேற்கே போகலாம். இன்னைக்கு முதலமைச்சர் வடக்கே போயிருக்கார். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. கருப்பு கொடை இல்லாமல் வெள்ளை கொடை ஏந்திட்டு போயிருக்கார். இது நடக்காது தம்பி, இது நடக்காது கண்ணு, ஒன்றும் வாய்ப்பே இல்லை. ராஜா விட்டுட்டே 3 வருஷமா போகாதவர் திடீர்னு இப்ப போயிருக்கார். என்ன பிரச்சனை? யார் அந்த தம்பி? அதான் கேள்வி கேட்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் ஆவேசமாக பேசியார்கள்.
நம்முடைய அருமை நண்பர் தமிம் அன்சாரி திமுக கூட்டணியில் இருக்கிறார் என்பதை சற்று முன்னர் தான் நான் தெரிந்து கொண்டேன். ஆக இவர்கள் எல்லாம் 1000 கோடி மதுபான ஊழல் நடைபெற்றிருக்கிறதே, இதை நீங்கள் நிரூபிக்க வேண்டாமா என்று கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கிற கூட்டணிகள் கேட்காமலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வார்களா? தட்டி கேட்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய நீங்கள் தட்டி கொடுத்து கொண்டிருக்கிறீர்களே, முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறீர்களே. அவர்களெல்லாம் மிரட்டி பணிய வச்சார். எடப்பாடியார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகிற போது ஒரு இறுக்கத்தோடு இருந்தார். எல்லாம் ஒரு ஒவ்வொரு சூழ்நிலையும் இருக்கும்போது நான் இங்கே உட்காந்துருக்கோம். பாலாஜி இறுக்கத்தோடு தான் உட்காந்தார், நெருக்கத்தோட உட்காந்தார். அதுக்காக ரொம்ப இறுக்கத்தோடு உட்கார்ந்தார், அவருடைய இடமெல்லாம் ஈரமாகி விட்டது என்று சொல்லிவிட முடியுமா? சரி, அப்போது நடந்த நிகழ்வு என்ன? அறிவாலயத்தில் கீழே பேச்சுவார்த்தை, மேலே ரைடு. காங்கிரஸ் கட்சி நடைபெற்று கொண்டிருந்தது அந்த காலகட்டத்தில். அப்போது எங்கே போனார்கள்? மக்கள் இப்போது அதிருப்தி அடையில் இருக்கிறார்கள். யார் அந்த தம்பி, யார் அந்த சார், யார் அந்த தியாகி, வரிசையாக போயிட்டே இருக்கு. அதாவது பிரசவத்திலெல்லாம் தலைதான் முதலில் வருமென தாய்மார்கள் சொல்லுவார்கள். இந்த ஆட்சியில் கைதான் முதலில் வரும், காசு தந்தால் மிச்சம் வரும் என்கிற நிலைமையாகிவிட்டது. விடுதலை சிறுத்தைகள் சார்பாக இங்கு பேசினார். கருணாபுரத்திலே, கள்ளக்குறிச்சியிலே 70க்கும் மேற்பட்டவர்கள் சற்றேறக்குறைய கள்ளச்சாராயசாவின் மூலமாக மரணத்தை தொட்டு விட்டார்களே, பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் இவ்வளவு பெரிய துயரத்தை சந்தித்திருக்கிற இந்த வேளையிலே அவர்களுக்காக இந்த கூட்டணி எங்களுக்கு தேவையில்லை, மறுபரிசீலனை செய்வோம் என்று சொல்ல தயாரா அந்த கட்சியின் தலைவர்? சொல்லலையே. சரி, மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார். அது உப்புக்கு சப்பானி, ஊருக்கு மாங்கொட்டை. அதானே நடந்தது. கோபாலபுரத்திலிருந்து 9 குறுக்கு தெருக்களெல்லாம் திருவாரூரிலிருந்து திருக்குவளையிலிருந்து முத்துவேலர் கொடுத்தனுப்பிய சொத்துக்களா என்று கேட்டார் வைகோ. குடும்ப அரசியலை எதிர்த்து அரசியல் கட்சியை தொடங்கினார். அதே குடும்ப அரசியலுக்கு இன்று இரையாகி போனார். அதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாமல் போனார். அப்படிப்பட்டவர்கள் இந்த ஆட்சியினுடைய அவலத்தை சுட்டி காட்டுவதற்கு தயங்கி கொண்டிருக்கிறார்கள். பெரிய ஒரு வரலாற்று பிழையை இந்த கூட்டணி என்கிற போர்வையிலே ஒரு மாயத் தோற்றத்தை, ஒரு மாய பிம்பத்தை கட்டியமைத்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரே நேரத்தில்ங்க சோனியா காந்தியும் சந்திக்கிறாரு, மோடியையும் சந்திக்கிறார். இந்த கூட்டணிக்கு பேர் என்ன பேர்? ஜனநாயகம். நல்லா சொன்னீங்க. நல்ல ஜனநாயகம். வாழ்க, வளர்க, உங்கள் கொற்றம் வாழ்க, உங்கள் குளம் வாழ்க, உங்கள் குடும்பம் வாழ்க. வாழ்க வாழ்க வாழ்க, பல்லாயிரம் ஆண்டு, பல்லாயிரத்து நூற்றாண்டு, பல்கி பெருகிய வாழ்க வாழ்க. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? பாஜக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திடீரென்று கூட்டணி சேர்ந்து விட்டது. கூட்டணி எதற்காக? பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக கூட்டணி. பொது எதிரி திமுக. ராஜாஜி கம்யூனிஸ்டோடு என்னுடைய முதல் எதிரி கம்யூனிஸ்ட் என்று சொன்னார். கம்யூனிஸ்ட் இருக்கிற கூட்டணியில் ராஜாஜி கூட்டணியிலே இருந்தார். அண்ணா அவர்கள் சொல்லுகிற போது நீங்கள் காலமெல்லாம் எதிர்த்தீர்களே காங்கிரஸை, ராஜாஜியை, ஏன் அவர்களோடு கூட்டணி என்று சொல்லுகிற போது பேரறிஞர் அண்ணா சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா நண்பர்களே? என் வீட்டு பாம்பு நுழைந்து விட்டது, உடனடியாக அடிப்பதற்கு சுதந்திரா கட்சியின் தடியை எடுத்து அடித்தேன் என்று சொன்னார். ஆக அன்பர்களே, ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. ஆக இந்த கூட்டணியும் கொள்கையிலையும் போட்டு நாம் குழப்பிக் கொள்ளக்கூடாது. எங்கள் பொது எதிரி யார்? அண்ணா சொன்னாரே, சுதந்திரம், எங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு நுழைந்து விட்டது, அதை அடிப்பதற்கு சுதந்திரா தடியை தூக்கினேன் என்று சொன்னார். இப்ப பாஜக தடியை தூக்கியிருக்கீங்களோ? ஆமா, எங்க வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சுங்க. திமுக பாம்பு வந்துருச்சுங்க, தீய சக்தி பாம்பு வந்துருச்சுங்க, மக்களை கடிக்க துன்புறுத்துகிறதுங்க. தங்கம் வைரம்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா தடின்னு சொல்லிட்டாங்களே உங்களை. இப்படிப்பட்ட நேரத்தில் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா என்கிற கேள்விதான் தமிழ்நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது. இதை தட்டி கேட்க வேண்டிய கட்சிகள் எல்லாம் அவர்களோடு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு தான் இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேன்மைமிக்க ஜனநாயகம் தழைக்க வேண்டும் என்று சொன்னால், நீதியமும் சத்தியமும் சமத்துவமும் சமாதானமும் நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையின் பக்கம் மக்கள் நிற்பார்கள்.
2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி மகத்தான வெற்றி சரித்திரம் படைக்கும். நன்றி, வணக்கம். நிறைவு பேச்சாளராக நமது அண்ணன் தங்கத்தமிழ் செல்வன். அருமையான தலைப்பே நீங்கள் எங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்கீங்க. அடுத்து ஆட்சி அமைப்பது திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா? திமுக கூட்டணியில் 13 கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்குது. முரசொலி விழாவில் பவள விழாவில் இதே 13 கட்சி கையை தூக்கணும். 2024 இந்தியா கூட்டணியா திமுக பவள விழாவில் இதே 23 பேர் கையை தூக்கணும். 8 வருஷம் 11 வெற்றி. எந்த சண்டை சத்தமும் இல்லை எங்களுக்குள்ள. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் கண்ணியமாக அந்த கூட்டணியை நடத்துகிறாரு, வெற்றியை பெறுறாரு. இதில் பல சாதனைகளை திமுக அரசு செஞ்சுருக்கு 4 வருஷத்தில். இந்த கூட்டணியுடைய முக்கியத்துவத்தை பற்றி 2 விஷயம் நான் சொல்கிறேன். நான் ஒன்று, குடியுரிமை திருத்த சட்டம். 4 நாடு 3 மதம் கொண்டு வந்தது பிஜேபி. அதில் நாங்கள் என்ன சொன்னோம், அந்த இலங்கை தமிழர்களையும் முஸ்லீம்களும் மட்டும் சேர்த்துக்குங்கப்பா, அவங்களுக்கு சேர்த்து குடியுரிமை கொடுத்தா நல்லதுன்னு சொன்னோம். ஓட்டுக்கு விட்டாங்க. ஓட்டு எப்படி தெரியுமா விழுந்துச்சு? ஆதரவு ஓட்டு போட்டது 124 பேர், எதிர்த்து ஓட்டு போட்டது 99 பேர். ரைட்டா? அந்த 99 பேரில் ஒரு 13 பேர் எங்களுக்கு எதிர்ப்பு ஓட்டு போட்டிருந்தா இந்த மசோதா நிறைவேறி இருக்காது. 1.5 லட்சம் இலங்கை தமிழர்கள் குடியுரிமை பெற்றிருப்பார்கள், அகதிகள். பல லட்ச இஸ்லாமியர்கள் குடியுரிமை பெற்றிருப்பார்கள். அந்த 13 ஆசாமிகள் யார் என்று கேட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் ஆதரவு கொடுத்ததினால் இந்த சட்டம் நிறைவேறியது. அன்னைக்கு சொன்னது போல யாருக்கும் குடியுரிமை போல, அதையும் சேர்த்து சொல்லிட்டீங்க. போகல. எவ்வளோ பெரிய கொடுமை பாரு. பேசுகிறீங்க, வாயிலேயே பேசுகிறீங்க. சட்டத்தை நீங்கள் மதிக்கிற விதம் இதில் புரியுதில்ல. இப்போ வக்ஃப் வாரிய சட்டம் கொண்டு வந்தீங்க, நாங்கள் போராடினோம். நைட்டு 2:30 ஓட்டு எடுத்து போடுவாங்க பாராளுமன்றத்தில். நான் வாழ்க்கையில் 2:30 பாராளுமன்றத்தில் உட்காந்தது இல்லைப்பா. வாஜ்பாய் இருக்கும்போது நான் ராஜ்யசபாவில் இருந்தேன். இவ்வளவுலாம் மோசமான நிலைமையில் பாராளுமன்றம் நடக்கலை. ஒரு மதவாத சக்தி பிஜேபி, ஆர்எஸ்எஸ் சொல்படி கேட்குற பிஜேபி, ஆர்எஸ்எஸ் சொல்படி கேட்டு நடத்துகிற அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம். அந்த அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்கி அதிமுக பேசினா மக்கள் எப்படிங்க உங்களை நம்புவாங்க? 2026 தேர்தலில் 2024 தேர்தலில் பிஜேபி ஒட்டு உறவு வேணாம், நான் தனித்து நிற்கிறேன், சிறுபான்மை ஓட்டு எனக்கு வேணும் சொன்ன அண்ணன் பழனிசாமி இன்றைக்கி என்ன சிறுபான்மை ஓட்டு பூரா உங்களுக்கு வந்துருச்சா அதிமுகவுக்கு? எப்படி நீங்கள் கூட்டணி அமைச்சிங்க? நீங்கள் வைக்கலையா கூட்டணி? வச்சான் பாஜகவோட வச்சான். நான் இல்லைன்னு சொல்லலை, நான் அதுக்கு வர்றேன். நான் மிகப்பெரிய கூட்டணி பலம்ன்றது, கூட்டணி தத்துவம்ன்றது கொள்கை கூட்டணியாகத்தான் இருக்கணும். இன்றைக்கி இந்தியாவில் இந்தியா கூட்டணி இவ்வளவு வலுவாக இருக்கிறதுக்கு முதல் காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதியினுடைய முயற்சி தான். 220 இடங்களில் இன்றைக்கி ஜெயிச்சு காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்குன்னு சொன்னால் இந்த இந்தியா கூட்டணியுடைய பலம். மத்தியில் இப்போ தான் கொஞ்சம் டர்ரு வாங்கியிருக்கீங்க நீங்கள். காங்கிரஸ் நீங்கள் தான் தூக்கி பிடிக்கிறீங்க. நாங்கள் தூக்கி பிடிக்கலைங்க, மக்கள் எங்களை தூக்கி வைக்கிறாங்க. காங்கிரஸ் பீரியடில் ஒரு சிலிண்டரோட விலை 700 ரூபா, இன்றைக்கி 1250. பிஜேபி ஆட்சியில் 1 லிட்டர் பெட்ரோலோட விலை காங்கிரஸ் ஆட்சியில் 70 ரூபா, இன்றைக்கி 105 ரூபாயா? 105 ரூபா பிஜேபி ஆட்சியில். 192 இடத்துல ஈடி ரைடு விட்டுருக்கீங்க. நீங்கள் ஆட்சி வந்து 11 வருஷத்தில் 2 கேஸு தான் முடிக்கப்பட்டிருக்கு. அந்த 192 ரைடில் எவன்டா மாட்டினான்னு பார்த்தா எதிர்கட்சியாக தான் மாட்டிருக்கான். இன்றைக்கி ஆளுங்கட்சியில் ஊழலே பண்ணலையா பிஜேபி? அன்னை சீனிவாசி ஒரு கருத்தை சொல்கிறாரு, டாஸ்மார்க்கில் ஊழல், 1000 கோடி ஊழல். அண்ணே அதை புரிஞ்சுக்கிறாமல் நீங்கள் பேசுகிறீங்க.
டாஸ்மார்க்கில் 41 வழக்கு போட்டது திமுக ஆட்சியில் இல்லை, அதிமுக ஆட்சியில். அன்னை பழனிசாமி இருக்கும்போது போட்ட 41 வழக்கு. சொல்கிற கேளுங்கண்ணே, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. போட்ட வழக்கில் விசாரணையின் பேரில் உச்சநீதிமன்றம் போகும்போது கொட்டுவாங்கி வெளியே வந்தீங்களா? உச்சநீதிமன்ற நீதிபதி கேட்டது 1000 கோடிக்கு என்னடா வவுச்சர் வச்சுருக்கீங்க? இந்த 41 வழக்கையும் சேர்த்தாலுமே 1 லட்சம் கூட வரலையே, 1000 கோடி ஊழல் எப்படி சொல்கிறேன்னு சொல்லி தான் வழக்கை திசை திருப்பி வீட்டுக்கு அனுப்புனாங்க. முகரடிப்பட்டு வந்தாங்க. இன்றைக்கி இடைக்கால தீர்ப்பு தான். இப்போ நான் இல்லைண்டா சொன்னேன். நான் தீர்ப்பு விஞ்ஞானி மாதிரி பேசுகிறேன். இடைக்கால தீர்ப்பு கிடச்சிருக்கல, எங்களுக்கு உள்ளே வச்சிருக்கலாம்ல. நீங்கள் ஏங்க, எங்களுக்கு மடியில் கணம் இல்லைங்க, வழியில் பயம் இல்லைங்க. யாரும் எங்களை மிரட்ட முடியாதுங்க. அண்ணன் தளபதி ஸ்டாலினை யாரும் மிரட்ட முடியாதுங்க. ஆனால் அண்ணன் பழனிசாமியை ஈஸியாக மிரட்டலாம். அவர் மீது ஊழல் வழக்கு இருக்கு. அண்ணன் பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது தெய்வமாக மதித்த அம்மா இருந்த இடத்தில் உடநாட்டில் கொலை கொள்ளை. முதலமைச்சர் யார்? அண்ணன் பழனிசாமி. வெக்கமா இல்லை? எப்பயுமே பொறுமையாகத்தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். 4 வருஷம் அவசரப்பட்டு நாங்கள் நடவடிக்கை எடுத்தா இதே வாய் பேசும், இதே வாயே எதிரிகளை அடக்கிறேன்னு பேசும். அதுக்காகத்தான் நாங்கள் பொறுமையாக நடவடிக்கை எடுக்கிறோம். சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். பொள்ளாச்சி விவகாரம் நாடே பதறிச்சு. ஒரு சின்ன பிள்ளை பாவம், அண்ணே அடிக்காதனே, அந்த குரல் கேட்டு அழுகாத ஜனமே இல்லை. ஆனால் இவங்களுடைய அஜெண்டா பூராமே திமுகவை தோக்கடிக்கணும். எங்களுடைய அஜெண்டா மாநில சுயாட்சி காப்பாற்றப்பட வேண்டும். எப்படி இந்த கூட்டணியுடைய எண்ணம் திமுக தோக்கணும். நாங்கள் அப்படி இல்லை. எங்கள் மாநிலத்தின் உரிமைகளை பாதுகாக்கணும். அதுக்காக போராடுறோம்ப்பா. அதுக்காகத்தான் மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. சும்மா ஆதரவு கொடுத்துட மாட்டாங்க மக்கள். 4 வருஷ உழைப்பு. பொதுவாக ஒரு ஊரில் பெண்கள் 500 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் ஒரு 250 ஓட்டு 200 ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. உதயசூரனுக்கு விழுக 300 ஓட்டு மாற்று கட்சிக்கு போகும். பொதுவான கடந்த தேர்தலில். இந்த நாடாளுமன்ற தேர்தல் பெண்கள் ஒரு 500 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் 450 ஓட்டு உதயசூரனுக்கு வந்துச்சு, 50 ஓட்டு தான் வேறு பக்கம் போச்சு. அதற்கு முழு காரணம் தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் பெண்களுக்கு கொடுத்த முக்கியத்துவமான திட்டங்கள். மனசில் நினைப்பாங்க சார், வெறுங்கூடத்தை நீங்கள் தூக்கி போகிறது ஈஸி சார். அண்ணன் பழனிசாமி ஈஸியாக அதை கொண்டு போயிடுவார். எங்கள் முதல்வர் அண்ணன் தளபதி குடத்து நிறைய எண்ணெய் வச்சுக்கு நடக்கிறார். இப்போ கீழையும் சிந்தக்கூடாது, தடமாறி விழுந்துடவும் கூடாது. கடுமையான நெருக்கடி, நிதி நெருக்கடி. பிஜேபி பணம் கொடுக்க மறுக்குது. எந்த சட்டத்தையும் பாஸ் பண்ண முடியல. கவர்னர் இங்கே ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு 13 மசோதாக்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதையுமே நாங்கள் கோர்ட்டில் போய் தான் சட்டத்தை திருத்த முடிஞ்சிச்சு, வெற்றி வாக சூட முடிஞ்சிச்சு. இவங்ககிட்ட அது சம்பம் பலிக்கலை. மோதி பார்த்தா நடக்கலை. பிஜேபிக்கு தளபதி ஸ்டாலின் பயக்கலை, மிரட்டலுக்கு பயக்கலை. இன்றைக்கி நாங்கள் டெல்லி போய் நிதி ஆயோக் மாநாட்டுக்கு போட ஒரு முதலமைச்சர் போனதுக்கு எதுக்கு டெல்லி போனார்? எதுக்கு இப்போ இந்த பதட்டம் பதறீங்க? போன வருஷம் போகலையே, அதுக்கு முந்தின வருஷம் போகலையே. அதாவது வருஷம் போகணுன்றது சட்டம் கிடையாது. சட்டம் கிடையாது. காரணம் மாறிடுச்சா? சட்டம் கிடையாது. நினச்சா போவோம். இன்றைக்கி நாங்கள் போக வேண்டிய கட்டம் என்னன்னு சொன்னால், 4வது வருஷத்தில் பள்ளிக்கு கொடுக்க வேண்டிய 3000 கோடி நீ கொடுக்கல. 100 நாள் வேலை திட்டத்துக்கு வர வேண்டிய ரூபான்னு நாங்கள் போய் வந்து சேரல. எல்லாத்துலேயுமே முறைகேடு நடந்திருக்கு. சீனியர் சிலிண்டர் மானியம் வரல. இத்தனை பிரச்சனையில் நாங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும்னு சொன்னால், இந்த கூட்டத்தில், டெல்லியில் நடக்கிற கூட்டத்தில், மோடி பிரதமர் தலைமையில் நடக்கிற கூட்டத்தில் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் போனது உண்மை. அண்ணன் பழனிசாமி மாதிரி நைட்டோடு நைட்டாக போய் உட்காந்து நான் கட்சி ஆஃபீஸை பார்க்க வந்தேன்ட்டு மறைமுகமாக பின்னாடி போய் அமித்ஷா பார்க்குற பழக்கம் அண்ணன் தளபதிக்கு இல்லை. அந்த துணிச்சலை தமிழ்நாடு முதல்வரை நீங்கள் பாராட்டணும். மக்கள் எதையும் மக்கள் சார்ந்து தான் முடிவெடுப்பாரே தவிர
தன் சுயநலம் சார்ந்து தன் நலம் சார்ந்து முடிவு எடுக்க மாட்டார் தளபதி ஸ்டாலின். ஒரு நாளைக்கு நான் எம்பி ஆகி 200-300 கிலோமீட்டர் டெய்லி சுற்றுறேன். மக்கள்கிட்ட கேட்கும்போது மக்களுடைய கருத்து கணிப்பு சொன்னது மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லவர், நிச்சயமாக அடுத்த தேர்தலில் அவர் தான் முதலமைச்சராக வருவார், மக்களுடைய ஆணித்தரமான கருத்து. இந்த கூட்டணி அமைந்தால்தான் மாநில சுயாட்சி பாதுகாக்கப்படும், சிறுபான்மை மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள். உண்மை நிலவரம் மக்களுக்கு தெரியும். 2026 தேர்தல் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று சரித்திரம் படைக்கும். 2வது முறையாக திமுக கூட்டணி ஆட்சியில் அமரும். தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக வருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். 2 தரப்புலையுமே வலுவான வாதங்களை வச்சாங்க. ஏன்னா 2 தரப்புலையுமே இருக்கக்கூடிய ஆளுமைகள் அந்த மாதிரி. 1 வருஷம் தேர்தலுக்கு இருக்கு. 1 வாரமே அரசியலில் நீண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓராண்டு அதுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வரலாம். இவங்களுக்கு சாதகமாக வரலாம், அவங்களுக்கு சாதகமாக வரலாம், இங்கே இல்லாதவங்களுக்கு சாதகமாக கூட வரலாம். இங்கே நிறைய கணக்குகள் பேசுனாங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் 2 இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. 22 ஆகலாம், இல்லை 0 ஆகலாம். இந்த முறை 22 ஆகலாம், அடுத்த முறை 0 ஆகலாம். ஒரு முறை பலன் தந்த கூட்டணி கணக்கு அடுத்த முறை பலன் தராமல் போகலாம். இல்லை டைம் டெஸ்டட் கணக்குகளும் கூட உண்டு. இது எந்த ரகம், எந்த அணி வெற்றி பெறப்போகுது, எந்த அணி பலம் பெறப்போகுது, இன்னும் கூட யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்க, என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு தெரிய வேண்டியிருக்கு. அடுத்த வருஷம் நம்ம இணையும் பொழுது தெரிஞ்சிடும் இந்த அணிகளில் எந்த அணி பலமான அணி, வெற்றி கூட்டணி அப்படின்னு. அது வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் ரொம்ப சுவாரஸ்யமான நாட்கள் அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட ஆளுமைகளுக்கும் அழகாக பங்களிப்பு கொடுத்த உங்களுக்கும் பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.